Things Fall Apart, written by Chinua Achebe, born and raised with traditional values of IBO culture mixed with Christianity, born to a teacher of a missionary school, witnessed Nigerian civil war that resulted in Nigerian independence, and then become disappointed with what Nigeria had become. Worked as a college professor, author, writes of the colonial experience from the African perspective. இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ஸ்டோரி வந்து எதை பற்றினதுன்னா ஒரு ட்ரைபல் ஸ்டோரி. ஆஃப்ரிக்கன் நைஜீரியன் பீப்புளை பற்றி இருக்கும். ட்ரைபல் பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க, கிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 வில்லேஜஸ் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இந்த நாவலில். அந்த 9 வில்லேஜஸ் வந்து பாண்டா, மெயின் வில்லேஜஸ் சொல்கிறேன், பாண்டா, பெய்னோ, அபேமி, இந்த 3 வில்லேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் ஒக்கன்குவா அப்படின்றவர் வந்து ட்ரைபல் பீப்புளோடைய லீடரு. உனோக்கா வந்து ஒக்கன்குவாவுடைய அப்பா. அதுக்கப்புறமா ஒக்கன்குவாவுடைய பையன் வந்து நிவோயி. அதுக்கப்புறமா ஒக்கன்குவா வந்து ஒரு பையனை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். அந்த பையன் பேர் வந்து எக்மிஃப்னா. 15 இயர்ஸ் ஓல்டு பையன் அந்த பையன். இந்த பாண்டா அப்படின்றதுக்கு வந்து ஒரு எல்டரான ஒரு பர்சன், அதாவது ஒரு ஓல்டு மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓல்டு மேன் அவர் வந்து என்ன சொன்னாலும் வந்து நடக்கும். ஒரு காட் மாதிரி நினைக்கிறாங்க அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் அவரை. இப்போ வந்து என்னன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு டிசாஸ்டர் மாதிரி வருது. அதுக்கு வந்து பீப்புள்ஸ்லாம் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, எதனால் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வில்லேஜ்லேருந்து இக்மிஃப்னா வில்லேஜ்க்கு வந்து போனாங்க கொஞ்சம் பேர். அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இக்மிஃப்னாவை கில் பண்ணால் மட்டும்தான் அந்த டிசாஸ்டர் வந்து நம்மளை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒக்கன்குவா வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்துருப்பார் இக்மிஃப்னாவை. நிவோய்க்கும் ரொம்ப பிடிக்கும் இக்மிஃப்னாவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நிவோய்க்கு வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அதுக்கப்புறம் நிவோயும் இக்மிஃப்னாவும் நல்லா க்ளோஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அவனை கூடவே இருப்பான் இக்மிஃப்னா. இப்போ வந்து தெரிய வருது, இந்த மாதிரி வந்து அவனை வந்து கில் பண்ணாதான் வந்து இந்த டிசாஸ்டர் வந்து நம்ம விட்டு போவோம்னு சொல்லிட்டு. ஒக்கன்குவா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மவுண்டெயினுக்கு வந்து கூட்டின்னு போயிடுறாரு இக்மிஃப்னாவை. கூட்டின்னு போயிட்டு தன்னுடைய வாளாலேயே வந்து இக்மிஃப்னாவை வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறமா ஒக்கன்குவாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவர் வந்து இவர் வந்து தேடிட்டுருக்காரு. எதுக்காகனா, அந்த வில்லேஜோடைய ஓல்டு மேன் வந்து இறந்துட்டுருப்பார். அவர் வந்து ஒரு நேச்சுரல் டெத்தாக தான் வந்து இறந்துருப்பார். யாரும் வந்து அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒக்கன்குவா வந்து ஒரு கிரேட் வாரியரில், அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டெத்துக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓல்டர் மேனுடைய பையன் மேலே வந்து ஷூட் பண்ணுறாரு. இது வந்து எப்படின்னா, அந்த ஓல்டர் மேன் வந்து காடுக்கு ஈக்குவலாக வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க பையனை கில் பண்ணிட்டா வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து கண்டிப்பாக வந்து ஒக்கன்குவா வந்து பனிஷ் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, 7 இயர்ஸ் வந்து ஒக்கன்குவாவை எக்ஸைல் பண்ணிடுறாங்க. அந்த நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வில்லேஜ் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒக்கன்குவாவுடைய ஹவுஸு, அவர் வச்சுருந்த அனிமல்ஸு எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவர் ஒக்கன்குவா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒய்ஃப் இருந்த ஊருக்கே வந்து போயிடுறாரு. அவங்களுடைய ஒய்ஃபுடைய ஊர் வந்து பாண்டா. அங்கே வந்து அவங்க ஒய்ஃபுடைய பிரதர் இருக்காங்க. அவர் பேர் வந்து ஒஜண்டு. அவர் வந்து ஹெட் ஆஃப் தி வில்லேஜ் அந்த இடத்துல பாண்டாக்கு. அவர் கொஞ்சம் லேண்ட் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஹட்டு கொடுக்குறாரு. அதில் வந்து இவங்க 2 பேரும் லிவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீட்ஸும் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. அந்த சீட்ஸ்லாம் போட்டு ஒக்கன்குவா வந்து ஃபார்ம் பண்ணுறாரு லேண்டை. ஃபார்ம் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு சம்பாதிச்சிட்ருக்காரு. ஒரு நாள் வந்து ஒக்கன்குவாவுடைய ஃப்ரெண்டு வந்து வராரு, ஒபேரிக்கா. மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஹவுஸ்லாம் வந்து அழிச்சிட்டாங்க, அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அனிமல்ஸ்லாம் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 7 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அந்த ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா,
ஆம், அவரும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க இருக்க திங்ஸ்லாம் வித்துட்டு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து குடுக்கறதுக்காக வந்திருப்பாரு அவரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி வந்து இங்கிலீஷ் பீப்பிள் வந்து நம்மளுடைய இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அ உங்களுடைய பையன் நியோயும் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, கஷ்டமா வந்து ரொம்ப இருக்கும். அதனால நியோயி வந்து என்ன பண்றான், கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து மாறிறான். இவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. அ என்ன நம்ம பையன் இப்படி இருக்கானே அப்படின்ற மாரி அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அம் அந்த இங்கிலீஷ் பீப்பிளோடைய லீடர் வந்து மிஸ்டர் ப்ரவுனி. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. மிஸ்டர் கிகியா. அவர் வந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து இந்த ட்ரைபல் பீப்பிள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவர். அவங்க வந்து மிஸ்டர் ப்ரௌனி வந்து ஒரு ஹம்பிளான பர்சன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்ல. ஒரு அண்ட் தென் இவருக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜேம்ஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரொம்ப மக்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாரு அவங்கள. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்மித் வந்து இந்த மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். இவங்கள வந்து நம்ம பேச்சை கேட்கலன்னா இவங்கள வந்து கில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இக்யூ இகிக்யூ ஃபெஸ்டிவல் செரிமனியில் வந்து அவங்க வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஃபெஸ்டிவல். எகிக்யூன்றது அப்படி ஒரு ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு. எனாக் எனாக்ன்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து அந்த இடத்துல வந்து வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து எல்லா லீடர்ஸையும் அந்த அந்த 9 வில்லேஜஸ் சொன்னேன்ல, 9 வில்லேஜஸ்க்கும் 9 லீடர்ஸ் இருப்பாங்க. நான் எல்லா லீடர்ஸையும் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து நான் பனிஷ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு ஃபைன் போட போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க அவங்க காசு கட்டலைன்னா நான் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த 7 இயர்ஸ் எக்ஸைல்மெண்ட் வந்து முடிஞ்சிருது. ஒபேரிக்கா வந்து ஒக்கோன்குவா கிட்ட வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து ஒயிட் பீப்பிள்ஸ் வந்து மக்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இவர் ஒரு வாரியர். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அகெயின் வந்து அவருடைய ஓன் வில்லேஜ்க்கு போகிறாரு. அங்கே வந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கார். ஆனால் மக்கள் வந்து இவருக்கு ஆதரவாக வந்து இல்லை அந்த இடத்துல. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒயிட் மென்னுடைய ஹெட்டை வந்து கல்லாலேயே அடிச்சிடுறாரு. தலையில கல்லால் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மக்கள் வந்து யாரும் வந்து இவருக்காக சப்போர்ட் பண்ணல. இவர் வந்து மக்களுக்காக தான் போயிட்டு ஒயிட் பீப்பிள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போனார். ஸோ வந்து இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, நமக்காக வந்து யாரும் இல்லை, எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு சூசைட் வந்து அட்டெண்ட் பண்ணிடுறாரு. ஒயிட் மென் வந்து தேடிட்டுருக்காங்க ஒக்கன்குவா எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பீப்பிள் யாருமே வந்து ஒக்கன்குவாவுடைய பாடி வந்து டச் பண்ணல. ஏன்னா இது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த இது இது இந்த பாடி தொட்டோம்னா நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்து பார்க்குறாங்க அவரை. அதுக்கப்புறமா செக் பண்ணுறாங்க ஃபர்தராக யாராச்சும் கில் பண்ணாங்களா, இல்லை இவரே வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தெரிய வருது இவர் சூசைட் தான் அட்டம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து ஆத்தர் வந்து எப்படி முடிக்கிறாருன்னா, அந்த ஒக்கன்குவா அவர் வந்து எவ்வளோ கிரேட் வாரியராக இருந்து மக்கள் வந்து எப்படி ஏமாற்றிட்டாங்க நம்மளன்ற ஒரு வருத்தத்தினால அவர் வந்து தற்கொலை பண்ணினார். இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே வந்து ட்ரைபல் பீப்பிளோடைய சஃபரிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒயிட் மேன் வந்து எப்படிலாம் வந்து இந்த ட்ரைபல் பீப்பிளை வந்து கஷ்டப்படுத்துனாங்க